ஜீவானந்தமும் ஜனனியும் பக்காவா பிளான் போட்டு எப்படியாச்சும் இந்த தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் நடந்தணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் நந்தினிக்கு கால் பண்ணி தர்ஷனை எந்த சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சுக்க சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. ஸோ ஜனனியும் பார்த்தீங்கன்னா அப்படியே நந்தினி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ நந்தினி எப்படியாச்சும் இதை வந்து சமாளிக்கணும்னு நினச்சிட்டு சக்தி கிட்ட சொல்கிறாங்க. சக்தி உருதுல பேசவும், நீங்கள் உருது பேசுறியா, உனக்கு தமிழே தத்தக்கா பெத்தக்கான்னு மாமா சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே சக்தி பலார்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறையை விட்டுருவாங்க. யாருக்கு? கரிகாலனுக்கு. இதை தான் ப்ரோமோவில் போட்டிருப்பாங்க. ஆனால் நந்தினி இதுலேருந்து எப்படியாச்சும் வந்து தர்ஷனை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக சக்தியோட உதவியை பார்த்தீங்கன்னா நாடி இருக்காங்க. அதனால தான் வந்து சக்தி உருதுல பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நந்தினியை கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க. நந்தினி ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து டவுட்டாக தான் இருக்காரு நம்ம கதிர், நம்ம கரிகாலம் எல்லாருமே. பட் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெளியே வந்து எப்படியாச்சும் கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடத்திடணும். அதாவது பார்கவிக்கும் தர்ஷனுக்கும். அப்போ தான் வந்து இந்த சவாலில் நம்ம ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் வேணா மட்டும் என்ன வேணால் நடக்கட்டும், இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தியே தீரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே துடிச்சு போயிட்டு இருக்காங்க நம்ம ஜனனியும் நம்ம ஏற்கனவே இருக்கிற நம்ம ஜீவானந்தம். ஏன்னா ஜீவானந்தத்துக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்கு. அவரால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஜனனி நம்பி மட்டும்தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டே இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு.